ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வந்து டிசம்பர் 25 கிறிஸ்மஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருக்கு. யாருமே அதை நம்பாதீங்க. ஏன்னா வந்து டிசம்பர் 27 வந்து ஆடியோ லான்ச் வந்து மலேசியால நடக்க போது ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கும் போது டிசம்பர் 25 வந்து எந்த அப்டேட்டுமே பண்ண மாட்டாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரூமர் தான், யாருமே நம்பாதீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கிறிஸ்மஸுக்கு எந்த அப்டேட்டுமே வராது, நியூ இயர் அன்னைக்கு தான் ட்ரெய்லர் வரும். சரிங்களா? அது வந்து என்னோட கெஸ் தான். ஏன்னா வந்து எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ், எல்லாருமே விஜய் என்ன படம் வந்து ரெகுலரா வந்து அப்டேட்லாம் பார்த்து வருஷம் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கே கெஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு. இந்த டேட்ல தான் ட்ரெய்லர் வரும், அந்த டேட்ல தான் வந்து ஆடியோ லான்ச் அப்படின்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானும் கெஸ் பண்ணி தான் சொல்றேன். கண்டிப்பா நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து ட்ரெய்லர் வரும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சிங்கிள் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா எல்லா விஜய் என்ன படத்துலயும் வந்து செகண்ட் சிங்கிள் கண்டிப்பா வந்து ஒரு லவ் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஜய் என்ன பாடின சாங் இல்லாட்டி வந்து ஒரு மாசான சாங்கை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் சாங்கா லவ் சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் சாங் வந்து லவ் சாங் கண்டிப்பா வரும். ஆனா அது கிறிஸ்மஸுக்கு வராது, கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சாங் வந்து கண்டிப்பா வரும், நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி வராம போனா கூட நம்ம ஆடியோ லான்ச் அன்னைக்கு வந்து எல்லா சாங்கும் கேட்டுக்கலாம். கண்டிப்பா ஜனநாயகன் படத்துக்கு நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஜய் படத்தை பெரிய ஸ்கிரீன்ல லாஸ்ட் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். அது முக்கியமா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, 2 வாரம் தான் இருக்கு, டக்குன்னு போயிடும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.